அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இரு நண்பர்கள், அதாவது ஒருத்தர் பக்தர், ஒருத்தர் மந்திரவாதி. இவங்க 2 பேரும் நண்பர்களாக இருக்காங்க. ஒரு நாள் இவர்கள் இருவரும் காட்டு வழியே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் இவர்களுக்கு தாகம் எடுத்து விட்டது. தண்ணீரை தேடினார்கள். ஆழமான ஒரு கிணறை கண்டனர். கிணற்றின் அடியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. மந்திரவாதி சட்டென்று பறவை வடிவம் எடுத்து கிணற்றின் உள்ளே சென்று நீர் அருந்திவிட்டு வந்தார். கடவுளை விட மாயமந்திரமே உடனடியாக பலன் தரும் என்று சொல்லி மற்றவரை பார்த்து இவர் சிரிச்சிருக்கிறார். அமைதியாக அமர்ந்திருந்த பக்தன் ஆண்டவனை வேண்ட மறு நிமிடம் கிணற்று நீர் ஊற்றாக பெருகி மேலே வந்தது. அதனை அருந்திவிட்டு சொன்னார், உண்மையான கடவுள் பக்தி இருந்தால் எதையும் நாம் தேடி போக வேண்டாம். தேவையானவை தாமாகவே நிறைவேற்றி தருவார் கடவுள் அப்படின்னு சொன்னார். அப்போ உண்மையான பக்திக்கு இறைவன் என்று எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுப்பார். நம்ம எதுவும் தேடி போக வேணாம், அவரே நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்றது தான் இது கருத்து. சில சமயங்களில் மந்திரம் மாயம் என்பதை நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் அது உடனடியாக நடப்பது போல் இருந்தாலும் அது தீர்வாக இருக்க முடியாது. கடவுளிடம் நாம் செலுத்தும் பக்தி உண்மையாக இருந்தால் கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு தீர்மானம், ஒரு பதில் அது நிலைச்சு நிற்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கதையின் மூலியமாக. நன்றி, வணக்கம்.